ஐஜி ஜாங்கிட் தலைமையில் அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசார் ராஜஸ்தான் வரை தேடுதல் வேட்டையை நீட்டித்து குற்றவாளிகளை பிடித்தனர். இந்த கொள்ளை சம்பவத்தை தழுவி தீரநதிகாரன் திரைப்படமும் வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது. வெனிசுலா நாட்டின் மீது தாக்குதல் நடத்த கரீபியன் கடல் பகுதியில் படைகளை குவித்து வரும் அமெரிக்கா அந்நாட்டு வான்பகுதியில் விமானங்கள் பறக்க வேண்டாம் என்று எச்சரித்துள்ளதால் பதற்றம் நிலவுகிறது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நீண்ட காலமாக பகை நீடித்து வருகிறது. அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு வெனிசுலா போதைப் பொருள் கடத்துவதாக குற்றம் சாட்டினார். இதனை வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ தொடர்ந்து மறுத்து வருகிறார். எனினும் அதனை ஏற்க மறுத்த ட்ரம்ப் நிர்வாகம் கரீபியன் மற்றும் கிழக்கு பசிபிக் கடலில் செல்லும் படகுகள் மீது தாக்குதல் நடத்த உத்தரவிட்டது. அவ்வாறு 20க்கும் மேற்பட்ட சிறிய படகுகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 80க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஆனால் அவர்கள் அனைவரும் தொழிலாளர்கள் மற்றும் மீனவர்கள் என்று மதுரோ தெரிவித்துள்ளார். இந்நிலையில் போதைப் பொருள் ஒழிப்பு என்ற பெயரில் வெனிசுலா தலைநகர் காரகஸ் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக கரீபியன் கடலில் போர் கப்பல்களையும் போர் விமானங்களையும் அமெரிக்கா குவித்து வருகிறது. மேலும் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் விமானம் தாங்கி கப்பலும் கரீபியன் கடலில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் வெனிசுலா மீது எந்நேரத்திலும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்பதால் அந்நாட்டின் வான்வெளியை பயன்படுத்த வேண்டாம் என்று சர்வதேச விமானங்களுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதையடுத்து பிரேசில், கொலம்பியா, போர்ச்சுகல், ஸ்பெயின், சிலி உள்ளிட்ட நாடுகள் வெனிசுலாவுக்கு விமான சேவையை காலவரையின்றி நிறுத்தியுள்ளது. அமெரிக்காவுடன் போர் புரிய விரும்பவில்லை என்று தெரிவித்துள்ள நிக்கோலஸ் மதுரோ அதே சமயம் தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க வெனிசுலாவும் படைகளை குவித்து வருவதால் கரீபியன் பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். புதுக்கோட்டையில் சாலையில் படுத்திருந்த மாடுகள் மீது மோதாமல் இருக்க நிறுத்திய டிப்பர் லாரி மீது பின்னால் வந்த கார் மோதியதில் பெண் ஒருவர் காயமடைந்தார். இதனையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனையடுத்து இரவு நேரங்களில் சாலையில் 50க்கும் மேற்பட்ட மாடுகள் உலா வருவதால் அடிக்கடி விபத்துகள் நடப்பதாக